அக்காவோட 60வது கல்யாணத்துக்கு நான் கிளம்பி போனது. கல்யாணத்துக்கு நாள் நடந்த பூஜை எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள். நாங்கள் அங்கே போயிருந்தப்போ தங்கியிருந்த ஹோட்டல் பற்றி நான் இப்போது சொன்னதை கேட்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அது என்ன ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்லாம். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஹோட்டலோட பேர் வந்து சுதிக்ஷா ரெசிடென்சி, திருக்கடையூரில் இருக்குது. இந்த போர்டுக்கு மேலே அவங்க எழுதியிருந்தாங்க, டர்ன் யுவர் பேரண்ட்ஸ் ட்ரீம் இன்டு ரியாலிட்டின்னு. செமையாக இருக்குதுல்ல. கோயிலேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நியூ பில்டிங் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணோம் இங்கே. மாடியில் பார்த்தீங்கன்னா 2 ரூம்ஸ் வந்து பால்கனி ஃபெசிலிட்டியோடு இருக்குது. அங்கேருந்து பார்த்தா கோயில் உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு கிட்டக்க தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் நுழையிறப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஹால்லேயே வந்து சைடில் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இப்போ எல்லாருக்குமே வந்து மாடி ஏறுறது கஷ்டமான விஷயமா இருக்குதா, இங்கே வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால மாடி ஏறுறது கஷ்டமாக இருக்காது. மாடியில் வேணாலும் நம்ம ரூம்ஸ் போடலாம். அதுபோல் பார்க்கிங் ஏரியா பார்த்திங்கன்னா 30+ கார்ஸ் நிறுத்தலான்னு சொல்கிறாங்க. நல்ல பெரிய இடமா இருக்குது. நான் ஒரு டபுள் காட் ரூம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குதுன்னு. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு வேணும் அப்படின்னா கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், எக்ஸ்ட்ரா பெட்டு வாங்கி போட்டுக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்து சின்ன மிரர் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் மிரர் இருக்கும். உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேமிலி ரூம் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரூம் ஓப்பன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு 2 டபுள் காட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமில் 10 மெம்பர்ஸ் தங்கலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, உங்களுக்கே தெரியும். நம்ம 10 மெம்பர்ஸ் ஒரே நேரத்தில் வந்து ஒரே இடத்துல தங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா தாராளமாக தங்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூம் தான். அதுக்கு மேலே கூட தங்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே கூட நீங்கள் தங்கலாம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. வார்ட்ரோப்பில் வந்து நம்ம பேக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. உள்ளே மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து வார்ட்ரோப்புக்கு மேலே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எதாவது பேக்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது வைக்கணும் அப்படின்னா மேலே கூட வச்சுக்கலாம், சைடில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செப்பரேட்டாக இருக்கும், பாத்ரூம் மட்டும் இருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் தனியாக இருக்கும், பாத்ரூம் தனியாக இருக்கும். ஷவர் இருக்குது, ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் ரெண்டுமே எப்பயுமே வந்துட்டுருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம்லேயே உள் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஸ்க்ரீன் போட்டிருக்குறாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் வந்து ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறதுனால வெளிச்சம் செமையாக வரும். உங்களுக்கு நல்லா வெளிச்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஸ்க்ரீன் போட்டோன்னு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் தெரியாது. ரெஸ்ட் ரூம் வந்து பெட்டுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏஜ்டு பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்க எந்திரிச்சு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் கொடுத்துருக்கிறது. அவங்கள இந்த சைட் நம்ம பெட்டில் படுக்க வச்சிட்டோம்னா அவங்க அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போய்க்கலாம். அதுக்கு இது ரொம்பவே வசதியான ஒரு விஷயமா தோணுச்சு எனக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இடத்த பார்க்கலாமா? இந்த ரூமில் இருந்தே நீங்கள் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே சூப்பராக ஒரு ரூம் இதோட அட்டாச்சாகவே இருக்கும். அங்கே ஒரு டபுள் காட்டும் ஒரு சிங்கிள் காட்டும் இருக்கும். 3 பேர் தாராளமாக படுக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ரூமில் வந்து டாய்லெட் பாத்ரூம் கிடையாது. அங்கே நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா டாய்லெட், அதே தான் இந்த ரூமில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ரூமில் வந்து அட்டாச்சாக எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ரூம்லேயும் பார்த்திங்கன்னா ஏசி வந்து தனித்தனியாக நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவோ ஆஃப் பண்ணவோ ஆன் பண்ணவோ எது வேணால் செஞ்சுக்கலாம். ஏன்னா 3க்கும் சேர்த்து ஒரே இது கிடையாது. அதனால் நம்ம தனித்தனியாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுவும் வசதி. ஒருத்தருக்கு ஏசி ஜாஸ்தி வேணும் கம்மியாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மாற்றி இருந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரூம் தாண்டி ஹால் இந்த 2 இடம் பார்த்துட்டோம் இல்லையா? 3ஆவதாக ஒரு இடமும் இருக்குது. அதையும் காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. அந்த இடம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்க வந்து லாக் பண்ணிக்கணும்னு நினச்சாங்கனாலும் லாக் பண்ணிக்கலாம். இதை உள்ளேருந்தும் லாக் பண்ணலாம், வெளியிலேருந்தும் லாக் பண்ணலாம். உள்ளே இந்த மாதிரி 2 லாக் கொடுத்துருக்குறாங்க. லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துக்கலாம். இல்லை வெளியில் இருக்கிறவங்க லாக் பண்ணணும்னு நினச்சாலும் லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம நேராக வந்தோம்னா ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு டோர் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நம்ம கார்டு யூஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும். உள் பக்கம் இருந்து நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட் ஒரு சிங்கிள் காட் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இடம் நல்லா இருக்குது. ஒரு ஃபுல் மிரர் கொடுத்துருக்குறாங்க இங்கேயும்.
இந்த ரூமை உள்பக்கமாக அவங்க லாக் பண்ணிக்கிட்டாங்கன்னா தனியாக செப்பரேட் ரூமாகவே யூஸ் பண்ணிக்க கூட செய்யலாம். ஏன்னா இந்த ரூம்லேருந்து வெளியில் போகிறதுக்கு தனியாக டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அவங்க வெளியில் போய்க்கலாம். இந்த டோரை இவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா வெளியில் போயிடலாம், அந்த பாத் வந்துடும் நமக்கு. இது அவங்க தனியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட செப்பரேட்டாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லேடிஸ் ஜென்ஸு பசங்க எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு ஃபேமிலியில் ஒன்றா வர்றாங்கன்னா ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு ரூம், லேடிஸ்க்கெல்லாம் ஒரு ரூம், பசங்களுக்கு ஒரு ரூம்னு கொடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் உண்டு. அதனால் இங்கே வந்து 2 சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் பாத்ரூம் 2மே சேர்ந்து இருக்கும். அதனால் இங்கே வந்து ஒரு சிங்கிள் இது தான் அமைஞ்சிருக்கு, தனித்தனியாக இல்லாமல். தனியாக வார்ட்ரோபு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ரூமுக்கு உண்டு. இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த ரூம் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இப்படி போகிறேன் பாருங்களேன், எவ்வளோ தூரம் நமக்கு இருக்க இடம் ஒன்று. எப்படி இருக்குது ரூம்? சூப்பராக இருக்குல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மட்டும்தான் இதை ஷேர் பண்ணுறேன். மற்றபடி ப்ரொமோஷன் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி ரூம் 2 இருக்குது. அது தவிர டபுள் காட் ரூம் வந்து 5 ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் இதே மாதிரி மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இதில் கீழே இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் தாண்டி லாஸ்ட்டு வந்திங்கன்னா ஒரு ஹால் மாரி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது தேவைப்பட்டால் கூட நம்ம அந்த ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அங்கே தனியாக வாஷ் பேசின்ஸ்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அங்கேயும் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து இதை டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஃபுட்டு வந்து நாங்கள் வெளியில் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க இங்கே கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இங்கே வந்து ஃபுட்டு கிடையாது, நாங்கள் வெளியில் தான் ஆர்டர் பண்ணி இங்கே கொண்டு வந்து சாப்பிட்டோம். பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது திருக்கடையூர் போகிறீங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணிங்கன்னா இதுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் வர ஃபோட்டோஸ்லேயே அவங்க வந்து ரூம் ரெண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு அது அஃபோர்டபுளாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ அக்காவோட மேரேஜ் வீடியோ தான் வரப்போகுது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்க யூஸ் பண்ணிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.